Watch full episodes on Jio Hotstar. விக்ரால் உக்கிரமா பார்த்தா யாரும் தாங்க மாட்டாங்க. இது என்னோட சிட்டி. இங்க இருக்கிற நீங்க எல்லாரும் நான் சொல்றத மட்டும்தான் கேட்டாகணும். நீங்க இத நான் பாத்துக்கிறேன். வரட்டும் வரட்டும். தம்பி, அவ்வளவு ஈஸியா உன்னால தப்பிச்சிட முடியாது. நில்லே நில்லே. இந்த ஒட்டுமொத்த ஊரும் என்னோடது. நான் சொல்றத கவனமா கேளுங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்க நான் இங்க உருவாக்க போறேன். எல்லாரும் உடனே இந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க. போனா போகுது, உங்க இடத்துக்கு காசும் தரேன், வாங்கிட்டு போயிடுங்க. சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், உடனே காலி பண்ணிடுங்க. யாருப்பா அது வழியில? முதல்ல ஓரமா போயா. தொடங்க, இந்த கதவை தொடங்க. யாரது? எனக்கு கீழே இறக்கி விடு. ஹலோ 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 போலீஸ், நான் பிரின்ஸ் விக்ரால் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட உயிருக்கு ஆபத்து சார். என்ன அட்டாக் பண்றாங்க, வாங்க. பிரின்ஸ் மேலே அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? பிரின்ஸை காப்பாத்தணும். கான்ஸ்டபிளே, போலீஸ் எல்லாம் கூப்பிடு. உடனே போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. போலீஸ் சார், போலீஸே நீங்க தான். பிரச்சனைனா போலீஸை தான் கூப்பிடுவாங்க. போலீஸ் யாரை கூப்பிடும்? ஓஹோ, சிவா.
நிறுத்துங்க. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சின்ன பையா, ஆமா உனக்கு இங்க என்ன வேலை? பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஹலோ அங்கிள், ஃபைட் பண்ணலாமா இல்ல ஒழுங்கா காரை கீழே இறக்கிடுறீங்களா? யாருப்பா நீ? ரொம்ப நல்லாவே ஃபைட் பண்ற. வெரி குட். சார், என்னோட பேரு சிவா. ரொம்ப நல்ல பேரு. உன்னை பார்த்ததுல சந்தோஷம். என் பேலஸ்க்கு வா, உனக்கு தேவையானதை நான் தரேன். ஆமா, இந்த லட்டு சிங் எங்க போனாரு? நான் வந்துட்டேன் சார், வந்துட்டேன். ஐ ஆம் பிரசன்ட். எல்லாரையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன் சார், எல்லாரையும். பண்ணது நீங்க இல்ல, எல்லாமே இந்த சிவா தான். எல்லாமே என்னோட ட்ரைனிங் தான் சார், என்னோட சிசியன் சார் இவன். இப்பதான் சார் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு இருக்கான். நல்ல சுறுசுறுப்பான பையன், எல்லாத்தையும் சீக்கிரம் கத்துக்குவான் சார். யாருக்கும் நான் பணம் கொடுக்கற மாதிரி இல்ல. 2 தடவை என்ன கொலை பண்றதுக்கு முயற்சிகள் நடந்திருக்கு. ஒழுங்கா ஊரை காலி பண்ணிட்டு எல்லாரும் கிளம்புற வேலையை பாருங்க. அதுக்கான பணத்தை நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் கடைசியா சொல்றேன், இன்னும் சரியா 1 மாசத்துல எல்லாரும் ஊரை காலி பண்ணிட்டு இருந்து போய் ஆகணும். இல்லன்னா உங்க எல்லாரையும் நான் வலுக்கட்டாயமா ஊரை விட்டு துரத்த வேண்டியது இருக்கும். என்ன இப்படி சொல்றாரு இவரு? இவரோட அப்பா தாத்தாலாம் எவ்வளவு நல்லவங்களா இருந்தாங்க. ஆனா இந்த பிரின்ஸ் ரொம்ப மோசமானவரா இருப்பார் போல இருக்கே. என் டாட்டா கூட போகும்போது நான் பார்த்திருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடியே அப்பா இருந்த ராஜா வேதாந்த் குமார் இந்த ஒட்டுமொத்த ஊரையும் மக்களுக்கே கொடுக்கறதா சொல்லி அவர் உயிரை எழுதி வச்சுட்டாரு. ஆமா, இப்ப அந்த உயில் எங்க இருக்கு தாத்தா? அது ராண்டா கண்ணா ஞாபகத்திலேயே இல்ல. என்னோட தாத்தா, அதாவது கிரேட் கிராண்ட் ஃபாதர் இல்ல, அவரு ராஜா வேதாந்த் குமார்ட்ட மந்திரியா இருந்தாரு. ராஜா வேதாந்த் உண்மையில ரொம்ப நல்லவரு. அவரு அப்போ இடம் முக்கியமான வேலையா அமெரிக்கா போறேன்னாரு. அந்த நேரத்தில் அவரு என்னோட டாட்டாவை கூப்பிட்டு தனியா ஒண்ணு சொன்னாரு. வாங்க ஆச்சாரியா, இந்த ஊர்லயே நான் நம்புறது உங்களை மட்டும்தான். நான் என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக ஒட்டுமொத்த குடும்பமும் அமெரிக்காவுக்கு போலான்னு இருக்கோம். திரும்பி வருவோமான்னு எனக்கு தெரியாது. நான் சொல்றத கேளுங்க. நம்ம ஊர் மக்களுக்காக நான் ஒரு உயில் ஒன்று எழுதி வச்சிருக்கேன். அந்த உயிலை பத்திரமா பாதுகாத்தே ஆகணும். அந்த உயில் மட்டும் யாராவது தப்பானவ கைக்கு போயிடுச்சுன்னா அப்புறம். மகாராஜா, இப்போ அந்த உயில் எங்க இருக்கு? அத பத்தி சீக்கிரம் வாங்க.
இப்ப அந்த உயில இங்க தான் எங்கேயாவது இருக்கணும். பீம்சிங்க கொஞ்சம் என் கூட வாயா. வாங்க. அங்க தேடி பாரு. தெரியாம பண்ணிட்டேன். இத இருக்கு இந்த டைரி. இதான் ராஜா எங்க தாத்தாட்ட கொடுத்தாரு. ஆனா இதுல உயில பத்தி ஏதாவது எழுதியிருக்கா சிவா? இந்த டைரியில ஒண்ணுமே இல்லையே. என்ன? அட, வானுயர்ந்த மாளிகையினுள்ளே ரகசிய வழி இருக்கிறது. அப்புறம் வழியை அடைய வேண்டும் என்றால் வயிற்றை நிரப்ப வழி செய்ய வேண்டும். இதுல இது மட்டும்தான் இருக்கு. இந்த புதிரோட விடையில தான் உயில் எங்க இருக்குன்னு நமக்கு தெரிய வரும் சிவா. ஏதோ ஒரு ரீசன்காக தான் தாத்தா கிட்ட இந்த டைரியை கொடுத்துருக்காரு. சரி, நீங்க இதுக்கான அர்த்தத்தை கண்டுபிடிங்க. நான் அதுக்குள்ள மாளிகைக்கு போய் பிரின்ஸை பார்த்துட்டு வந்துடுறேன். நான் அவரோட உயிரையே காப்பாத்திருக்கேன். ஒருவேளை நான் சொல்றத அவரு கேட்கலாம் இல்லையா? அதோட நம்மள ஊரை விட்டு அனுப்பாம இருந்தா சரி. இவ்வளோ டைட் செக்யூரிட்டிக்கு நடுவில் நான் எப்படி உள்ள போறது? வேதாஸ் நகரத்து மக்களுக்கு ஒரு சல்லி காசு கூட கிடையாது. அவங்க என்னையவே அழிக்கணும்னு பார்த்திருக்காங்க. நான் அவங்கள அழிக்காம விட மாட்டேன். பிரின்ஸ் விக்ரால், வணக்கம். வா சிவா வா. என் உயிரை காப்பாத்தினதை நீதான். மல்லப்பா, சிவாவுக்கு சில கிஃப்ட்ஸை கொடுத்து அனுப்ப. எனக்கு எந்த கிஃப்டும் வேணாம் பிரின்ஸ். நீங்க ஒன்னே ஒண்ணு எனக்காக பண்ணணும். ஏதோ வேதா சிட்டில சில பேர் பண்ண தப்புக்காக எல்லாரையும் தண்டிக்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? உங்களை அட்டாக் பண்ணது யாருன்னே எங்களுக்கு தெரியாது. முக்கியமா இதுக்கும் ஊர்க்காரங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பிரின்ஸ் ஜூஸ். நீ இங்க என்ன பண்ற? பிரின்ஸ் அட்டாக் பண்ண வண்டியில இருந்தவன் நீ தானே? இங்க என்ன நடக்குது? இன்டர்வியூ இஸ் ஓவர். நாளைக்கு வாங்க. லீவ் நவ். சிவா, நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். தப்பா நினைச்சிட்டு இருந்தது உண்மைதான். ஆனா இப்ப எல்லாம் புரிஞ்சிருச்சு பிரின்ஸ். நீங்க வேணும்னே உங்க ஆளை வச்சு உங்களை கொலை பண்ற மாதிரி ஒரு பெரிய நாடகத்தையே நடத்திருக்கீங்க. ஏன்னா அதை வச்சு கோவமா இருக்கிற மாதிரி காட்டிட்டு வேதா சிட்டி மக்களுக்கு எதுவுமே தராம அவங்கள துரத்தி அடிக்கணும்னு பாத்திருக்கீங்க. கரெக்டா? விக்ராலோட உக்கிரத்தை யாரும் தாங்க முடியாது. நீ மட்டும் தாங்கவா போற? Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.